நம்ம சென்னை ரோட்டில் போயிட்டுருக்கோம். சாரி ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரமாக என் ஒய்ஃபுக்கு வீடியோ எடுக்க தெரியாமல் வீடியோ சேவ் பண்ணல. எடுக்க தெரியாமல் இல்லை, உன் ஃபோனு சரியா இல்லை. ஃபோன் உனக்கு எடுக்க தெரியல. இப்போ மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து எடுத்துகிட்டு இருக்கோம். நாங்கள் கிருஷ்ணகிரிலேருந்து இந்த விளாக் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது தாண்டி இந்த ரோடு பாருங்கள், ஃப்ரீயாக இருக்குது. அங்கே ஒசூர்லேருந்து கிருஷ்ணகிரி வர வரைக்கும் ரொம்ப டிராஃபிக், ஹெவி வெயிட் லாரிஸ் நிறையா இருந்துச்சு. இந்த ரோடு பாருங்கள் எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது, சென்னை ரோடு. நீ எதா பேசு. எனக்கு பால் வாங்கி தரியா? நான் எனர்ஜியாக பேசுகிறேன். வீடியோ தப்பா எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு. எங்கேயாவது ஒரு நல்ல கடையை பார்த்து போயிட்டு இருக்கோம். நாங்கள் எங்கள் ஊர் வந்து மலை ஏறும்போது காட்டுறோம் பாருங்க, எவ்வளோ வியூ சூப்பராக இருக்கும். அதுவும் நைட் டைம் செம த்ரில்லிங்காக இருக்கும். ஆமாம், லைக் கொடைக்கானல். ஆமாம், அவ்வளோ ஃபுல் காடு, ஹேர்பின் பென்ஸ் எல்லாம் இருக்கும் எங்கள் ஊர்லேயும். ஆமாம், ஹேர்பின் பென்ஸ் இருக்கும். ஆமாம், அதில் வச்சு பூ வச்சுக்கலாம். ரோடே இப்போ எம்டியாக இருக்குது. கூட நான் எதுக்காவது நான் ஓட்டுறேன், நான் ட்ரைவ் பண்ணுற கூட காரு. வேணாம் சாமி, நம்ம ஊருக்கு போகணும். கொடுப்பா, சொன்னது புரியலையா? நம்ம வந்து ஊருக்கு போகணும். உன்னை விட நான் நல்லாவே ட்ரைவ் பண்ணுவேன். கொடு சொல்லிட்டாடாப்பா. நான் தான் சொல்லணும், வேற யார் சொல்லணும்? நான் நல்லா ட்ரைவ் பண்ணுவேன். நீ அப்படியே கையை சுரிஞ்சுக்கிட்டு வீடியோ ஷேர் பண்ணுறேன். நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னா ஊருக்கு. எந்த ஊருக்கு? எங்கள் வீட்டுக்காரோட ஊருக்கு. கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். ஒரு வீடியோ எங்கே எடுத்துனுங்கிற சைடில் ஒரு வீடியோ எடுக்கவும் சொல்லித்தரணும்டா சாமி. இப்படி வச்சுக்கிட்டு அது பாட்டுக்கு எடுத்துகிட்டு வரும்ல. ஃபோன் கீழே வந்துடும். நான் பிடிச்சிக்கிற கை. நீ ஒழுங்காக கையில் பிடிய. இன்னும் கொஞ்ச நேரம், ஒரு 10 நிமிஷம். அப்புறமா அங்கே மலை ஏறும்போது அது கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஓகே, சரி, இப்போ கட் பண்ணிக்கோ வீடியோ. வருது பாருங்க மக்களே, என்னமா இருக்கு வியூவு. சரியான ஒரு டர்னிங். பாருங்க எவ்வளோ த்ரில்லிங்கான ஒரு ரோடு. எங்கள் ஊர் ரோடு எப்படி இருக்கு? செம்மையாக இருக்கா? இந்த மாதிரி உங்கள் ஊர் ரோடு இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், சரியா? எப்படி இங்கே வந்து மான் வரும், ரோட்டில் முயல் வரும், பார்க்கலாம். நம்ம லக்கு வந்துச்சுன்னா கூட ஓகே தான். யானை கூட வரும், சொல்ல முடியாது. புலி கூட வரும், என்ன வேணால் வரலாம் இந்த நைட்டில். அதனால் வீடியோ பார்த்துட்டே வாங்க. அமானுஷ்ய சக்தியும் வரும். வாவ், எப்படி இருக்கு? இங்கே பாரு வீடியோ நல்லா இருக்குல்ல? இதை தான் நீ எடுத்து கொடுறீங்கன்னா நானே வண்டி ஓட்டு நானே எடுக்கணும். நான் ஸ்டேட்டஸ் கூட நான் எடுத்துக்கிறேன். சீக்கிரம். த்ரில்லிங் ரோடு, நைட் டைம், அமானுஷ்ய பேய் கூட வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. சும்மா இருடா, நான் வீடியோ எடுத்துக்கிறேன், நான் ஸ்டேட்டஸ் போட. நீ ஸ்டேட்டஸ் வைக்கிறியோ என்ன வைக்கிறியோ அது எனக்கு தெரியாது. உன் ஃபோனில் ஒரு பேய் வரும் பாரு. செம த்ரில்லிங்காக இருக்குல்ல? எனக்கே பயமாக இருக்குது சாமி. என்ன வேணா வரலாம், நடுவில் பார்த்துக்கிட்டே வாங்க. செம த்ரில்லிங். இங்கே ஒரு ஊர் வருது,
குட்டியா. இந்த ஊர் பேர் வெல்திகமணி பெண்டா. எடுத்துட்டியாப்பா உனக்கு வீடியோ? ஏன் பாப்பு எடுத்துட்டியா? என்ன ஸ்மெல்லு? ஈரமா இல்லை பேய் வர்ற ஸ்மெல்லா? எடுத்துக்கோ. இங்கே பாருங்க, நல்லா இருக்கு ரோடு. ஸ்ட்ரெயிட் ரோட், ரெண்டா பக்கமும் காடு, நடுவில் நாங்கள் போயிட்டு இருக்கோம் பாருங்க. இதை மாதிரி ஒரு த்ரில்லிங்கான ரோடு யாருமா அது அங்கே நின்றுக்குது? இங்கே ஒரு ஊர் கட்டாவது பாருங்க, பயங்கரமான காடு. இந்த மாதிரி ஒரு ரோட்டில் நீங்கள் ட்ராவல் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கொட்டாய் விடுறியா? அவ்வளோதான். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டோட பார்டர், ஆந்திரா பார்டர், தமிழ்நாட்டு பார்டர் இதுதான். we reached. இதுதாங்க தமிழ்நாட்டோட பார்டர் முடியுது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆந்திரா பாருங்க. இதுதான் பஸ்லாம் நிற்கிது, மினி பஸ்ஸஸ். இதுதான் பாருங்க ஆந்திரா, சாரி தமிழ்நாட்டு பார்டர். இப்போ நம்ம ஆந்திராவுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். இந்த மினி பஸ்லாம் பாருங்கள் இங்கே நிற்கிது. நாளைக்கு காலைல 5 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க எல்லாருமே. ஸ்கால் ஆந்திரா என்ட்ரு ஆகிறோம். நம்ம காரோட வெளிச்சம் பட்டு அந்த போர்டு என்ன ரிஃப்ளெக்ட் ஆகுது பாருங்க. ஏதோ கத்துது. மயிலா? நான் நினச்சேன் குயிலுன்னு. நான் பேயின்னு நினச்சேன். திஸ் இஸ் ஆந்திரா. என்ட்ரு ஆகிட்டோம்ப்பா. இது ஒரு ஆந்திரா செக் போஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க, ஆனால் யாரும் இருக்க மாட்டாங்க. இருக்காங்க, தூங்கிட்டு இல்லை, யாரும் இல்லை. இருக்காங்க, இருக்காங்களோ இல்லையோ. ஆந்திராவில் ஒரு ஊருக்கும் கேட் இருக்கும். ஆஹா, அங்கே ஒரு கேட் போச்சுல்ல, அந்த மாதிரி யானை வந்துச்சுன்னா அந்த கேட் போட்டு யானை வர்றாங்க. ஆஹா, ஓகே. உங்கள் அக்கா அவங்க மாங்காய் தோப்பீங்க? என் அக்கா உங்களுக்கு மாங்காய் தோப்பா? பிங்காக இருக்கிற பீஸ் அந்த மாங்காய். ஐயோ ஐயோ ஐயோ, எங்கே இருக்கு? ஒரு மாங்காய் திருடி கூட. எங்கே இருக்கு? இதோ அங்கே இந்த சைடெல்லாம் மாங்காய் மரம் பாரு. இந்த பக்கம் இருக்கு ஒரு மாங்காய் பாரு. மாங்காவே இல்லை, அதெல்லாம் இலை இருக்குப்பா. மாங்காய் நல்லாவே விட்டுருக்கு. இந்த நைட்டில் நீ இறங்குவாங்க, எனக்கே டரு. நீ திருடி கொடு சாமி, என்னால் முடியாது. இருட்டிலலாம் அங்கே நிப்பாட்டவும் முடியாது, எனக்கு பயம். அவ்வளோதான், நாங்கள் ஊர் ரீச் ஆகிட்டோம். எங்கள் ஊர் இதோட நாங்கள் இந்த vlog-ஐ வந்து முடிச்சுக்கிறோம். அடுத்தடுத்த vlog நிறையா வரும். மறக்காமல் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த சேனல் கூட ஸ்டே டியூனாக இருங்க. ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க. we reached home. ஓகே, பாய். பேய் விரல் நினச்சிக்காதீங்க, இது என்னோட விரல். பாருங்க, எல்லா இடத்துலையும் பிரிட்ஜ் ஒர்க் நடந்துட்டு இருக்கிறதுனால போக வேண்டிய டைமுக்கு நம்மளால் போய் சேரவே முடியறதில்ல. இங்கே ஒருத்தர் என்னடான்னா அதுக்குள்ளே தூங்கியாச்சுன்னு நினைக்கிறேன். இருட்டாக இருக்குது. அதுக்குள்ளே என்னப்பா தூக்கம்? இப்போ தானே வீடியோ எடுத்தேன்.
ஆ இப்போ வந்து நானே தான் வீடியோ எடுத்துட்ருக்கேன். பாருங்கள் எவ்வளோ வண்டி எங்கே தான் போகிறாங்க. ஆனால் அவங்களும் அதே தான் நினைப்பாங்க, நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்ட்டு. சரி நடித்தது போதும் எழுப்பா. இப்போ ஆக்சுவலாக எங்கே வந்திருக்கோன்னா பர்கூர் வந்திருக்கோன்னு நான் நினைக்கிறேன். டாடா ஏஸ், கொஞ்சம் ஓரமாக போங்க. எஸ் வி கேம் பர்கூர் வந்துட்டோம்ப்பா. நெக்ஸ்ட்டு நாட்றம்பள்ளி, அடுத்து புத்துக்கோவிலில் லெஃப்ட் விடணும் நாம். பர்கூர் இன்னும் வரல, இந்த காலேஜே இப்போ தான் தாண்டுறோம். பர்கூர் பிரிட்ஜ் வரல இன்னும். ஏதோ திருவிழாப்பா. பாருங்க எத்தனை பிரிட்ஜு, அதுவும் சீக்கிரமாவது முடிக்கிறாங்களா? அதுவும் இல்லை, சும்மா பாதியாக கட்டி வச்சுட்டு ரொம்ப சிரமப்படுத்துகிறாங்கப்பா. சீக்கிரம் ஒர்க் முடிக்காம. ஊருக்கு போயிட்டுருக்கோன்னு சொன்னோம் இல்லையா? இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த ஹில்ஸு. இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது எங்கள் ஊருக்கு. ஆக்சுவலாக புத்துக்கோயில்கிட்டே எடுக்கலான்னு பார்த்தேன், பட் புத்துக்கோயில் எல்லாருக்கும் தெரியும், சென்னை ரோட்டில் நாங்கள் அங்கே லெஃப்ட்டு பிரிஞ்சு வருவோம் இந்த ரோடுக்கு. பாருங்கள் மலை தான் ஃபுல்லாக, ஒரு கரெக்டாக ஒரு 7 கிலோமீட்டருக்கு மலை. அது ஏறினா தான் இது வந்து ஆந்திரா பார்டர் வரும். அங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டரு எங்கள் மாமா ஊர். பாட்டு வேறு ப்ளே ஆகிட்டே இருந்திருக்கு. கிளைம் கொடுத்துருவாங்களோ? பாருங்கள் மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பாருங்கள், வேணா அந்த பாட்டை கட் பண்ணிடுறேன். எங்கள் ஊர் வந்து மலை ஏறி தான் போய் ஆகணும். ஏன் பிளர் ஆகுது வீடியோ? என்ன பார்க்குறீங்களா இவ்வளோ? இப்போ கிளியராக தருது. இந்த மலை ஏறி தான் எங்கள் ஊருக்கு போய் ஆகணும். இந்த மலை பார்த்தீங்கன்னா 7 கிலோமீட்ரு. பாருங்கள், இது ஃபஸ்ட்டு ஏர்பின் பெண்டு. இந்த ஏர்பின் பெண்ட்லாம் ஏறி போனால் தான் பாருங்கள் மலை ஃபுல்லாக எப்படி இருக்குது பாருங்கள். ஜல்லியெல்லாம் கொட்டியிருக்காங்க, எதுக்குன்னு தெரியல. நல்ல காடு. தனியாலாம் வந்தால் பயமாக இருக்கும். எப்படின்னா தனியாக தான் ஓடிட்டுருக்கேன். இங்கே ஒரு ஜீவன் தூங்கிட்டுருக்கு, நான் மட்டும் வீடியோ எடுத்துகிட்டே வண்டி ஓட்டிகிட்ருக்கேன். சரியான ஹில்லு 7 கிலோமீட்ரு ஹில்ஸ் தான். இங்கே ஒரு ஏர்பின் பெண்டு வரும். பாருங்க, இங்கே ஒரு ஏர்பின் பெண்டு. இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப பெரிய பெண்டு இந்த 7 கிலோமீட்டரில். மற்ற எல்லாமே ஈஸியானது தான். அங்கங்கே ஜல்லி கொட்டி வேலை நடந்துகிட்ருக்கு. ஊருக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா? என்ன பண்ணுறது, ஃபோன் வேறு கிளாரிட்டி இல்லை. வ்ளாக் எடுக்கலான்னா நீங்கள்லாம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நானும் ஒரு ஐஃபோனை வாங்கிடுவேன். பாருங்கள்,
வந்துட்டு இப்போ ஒரு பாதி மலை ஏறியாச்சு. அப்பா அப்பப்பா தானன்னா அழகு பூங்கோடியே காதலை கட்டி வைக்க கட்டுத்தறி இல்லை. இங்க ஒரு சின்ன பெண்டை, நம்ம ஊட்டி மாதிரி. இங்க பாருங்க பொன்னியம்மன் கோயில். ஆமா வந்திருக்கேன் ஊருக்கு. பாரு எவ்வளோ அழகா ஃபாகு. எங்க பாரு ஊட்டி மாதிரி செமையா இருக்கு. நான் எதிர்பார்க்கவே இல்லை எப்படி இருக்கும்ன்ட்டு. ஊட்டி கொடைக்கானல்லாம் போறாங்க, இங்க வர மாட்டாங்க. அழகு பூங்கோடியே. ஓகே, நம்ம இப்போ மலை அவ்வளோதான். இன்னொரு 2 கிலோ 2.5 கிலோ 2.5-3 கிலோமீட்டருக்குள்ளே தான் மலை முடிய போகுது. அதுக்கப்புறம் நாங்கள் ஊரில் போயிட்டு ரீச் ஆனதும் ஒரு 10 செகண்ட் வீடியோ போடுறேன், ரீச் ஆகிட்டோம் அப்படின்ட்டு. ஓகே வா. செம்மையா இருக்குல்ல? ஐயோ, நம்ம ரிட்டர்ன் வரும்போது ரோடு தெரியுமா? எல்லாம் தெரியும். இந்த அளவு கூட தெரியலனா எப்படி? பாரு, ஹை பீம் லோ பீம் ஆஃப் பண்ணவா? லோ பீம் போட்டு ஓட்டினா நான் கிளியரா தெரிஞ்சிடும். வீடியோ ஆஃப் பண்ணவா? இரு, அவ்வளோதான். மழை முடிகிற வரைக்கும் எடு, அவ்வளோதான். 5 நிமிஷம். என்னப்பா இப்படி ஒரு ஃப்ராக்? நான் ஃப்ராக் இல்லை, நந்துட்டு ஸ்லிப் ஆகி போச்சு. இல்லை டஸ்டா இல்லை எங்கேயாவது புகையா? உனக்கு எப்படி ஃபீல் ஆகுது? என் பயமா இருக்கு எனக்கு இது பார்க்க. ஏன்? நான் ஆஃப் பண்ற ஒரு பேசும் தள்ளல. பாருங்க மக்களே, என்னமா இருக்கு வியூவு. சரியான ஒரு டர்னிங். பாருங்க எவ்வளோ த்ரில்லிங்கான ஒரு ரோடு. எங்கள் ஊர் ரோடு எப்படி இருக்கு? செம்மையாக இருக்கா? இந்த மாதிரி உங்கள் ஊர் ரோடு இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், சரியா? எப்படி இங்கே வந்து மான் வரும், ரோட்டில் முயல் வரும், பார்க்கலாம். நம்ம லக்கு வந்துச்சுன்னா கூட ஓகே தான். யானை கூட வரும், சொல்ல முடியாது. புலி கூட வரும், என்ன வேணால் வரலாம் இந்த நைட்டில். அதனால் வீடியோ பார்த்துட்டே வாங்க. அமானுஷ்ய சக்தியும் வரும். வாவ், எப்படி இருக்கு? இங்கே பாரு வீடியோ நல்லா இருக்குல்ல? இதை தான் நீ எடுத்து கொடுறீங்கன்னா நானே வண்டி ஓட்டு நானே எடுக்கணும். நான் ஸ்டேட்டஸ் கூட நான் எடுத்துக்கிறேன். சீக்கிரம். த்ரில்லிங் ரோடு, நைட் டைம், அமானுஷ்ய பேய் கூட வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. சும்மா இருடா, நான் வீடியோ எடுத்துக்கிறேன், நான் ஸ்டேட்டஸ் போட. நீ ஸ்டேட்டஸ் வைக்கிறியோ என்ன வைக்கிறியோ அது எனக்கு தெரியாது. உன் ஃபோனில் ஒரு பேய் வரும் பாரு.
செம த்ரில்லிங்காக இருக்குல்ல, எனக்கே பயமாக இருக்குது சாமி. என்ன வேணா வரலாம், நடுவில் பார்த்துக்கிட்டே வாங்க. செம த்ரில்லிங். இங்கே ஒரு ஊர் வருது குட்டியா. இந்த ஊர் பேர் வெல்திகமணி பெண்டா. எடுத்துட்டியாப்பா உனக்கு வீடியோ? ஏன் பாப்பு எடுத்துட்டியா? என்ன ஸ்மெல்லு? ஈரமா இல்லை பேய் வர்ற ஸ்மெல்லா? எடுத்துக்கோ. இங்கே பாருங்க, நல்லா இருக்கு ரோடு. ஸ்ட்ரெயிட் ரோட், ரெண்டா பக்கமும் காடு, நடுவில் நாங்கள் போயிட்டு இருக்கோம் பாருங்க. இதை மாதிரி ஒரு த்ரில்லிங்கான ரோடு யாருமா அது அங்கே நின்றுக்குது? இங்கே ஒரு ஊர் கட்டாவது பாருங்க, பயங்கரமான காடு. இந்த மாதிரி ஒரு ரோட்டில் நீங்கள் ட்ராவல் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கொட்டாய் விடுறியா? அவ்வளோதான். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டோட பார்டர், ஆந்திரா பார்டர், தமிழ்நாட்டு பார்டர் இதுதான். we reached. இதுதாங்க தமிழ்நாட்டோட பார்டர் முடியுது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆந்திரா பாருங்க. இதுதான் பஸ்லாம் நிற்கிது, மினி பஸ்ஸஸ். இதுதான் பாருங்க ஆந்திரா, சாரி தமிழ்நாட்டு பார்டர். இப்போ நம்ம ஆந்திராவுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். இந்த மினி பஸ்லாம் பாருங்கள் இங்கே நிற்கிது. நாளைக்கு காலைல 5 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க எல்லாருமே. ஸ்கால் ஆந்திரா என்ட்ரு ஆகிறோம். நம்ம காரோட வெளிச்சம் பட்டு அந்த போர்டு என்ன ரிஃப்ளெக்ட் ஆகுது பாருங்க. ஏதோ கத்துது. மயிலா? நான் நினச்சேன் குயிலுன்னு, நான் பேயின்னு நினச்சேன். திஸ் இஸ் ஆந்திரா. என்ட்ரு ஆகிட்டோம்ப்பா. இது ஒரு ஆந்திரா செக் போஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க, ஆனால் யாரும் இருக்க மாட்டாங்க. இருக்காங்க, தூங்கிட்டு இல்லை, யாரும் இல்லை. இருக்காங்க, இருக்காங்களோ இல்லையோ. ஆந்திராவில் ஒரு ஊருக்கும் கேட் இருக்கும். ஆஹா, அங்கே ஒரு கேட் போச்சுல்ல, அந்த மாதிரி யானை வந்துச்சுன்னா அந்த கேட் போட்டு யானை வர்றாங்க. ஆஹா, ஓகே. உங்கள் அக்கா அவங்க மாங்காய் தோப்பீங்க? என் அக்கா அவங்க மாங்காய் தோப்பா? பிங்காக இருக்கிற பீஸ் அந்த மாங்காய். ஐயோ ஐயோ ஐயோ, எங்கே இருக்கு? ஒரு மாங்காய் திருடி கூட. எங்கே இருக்கு? இதோ அங்கே இந்த சைடெல்லாம் மாங்காய் மரம் பாரு, இந்த பக்கம் இருக்கு ஒரு மாங்காய் பாரு. மாங்காவே இல்லை, அதெல்லாம் இலை இருக்குப்பா. மாங்காய் நல்லாவே விட்டுருக்கு. இந்த நைட்டில் நீ இறங்குவாங்க, எனக்கே டரு. நீ திருடி கொடு சாமி, என்னால் முடியாது. இருட்டிலலாம் அங்கே நிப்பாட்டவும் முடியாது, எனக்கு பயம். அவ்வளோதான், நாங்கள் ஊர் ரீச் ஆகிட்டோம். எங்கள் ஊர் இதோட நாங்கள் இந்த vlog-ஐ வந்து முடிச்சுக்கிறோம். மணிப்பட்டா. அடுத்தடுத்த vlog நிறையா வரும். மறக்காமல் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
கமெண்ட் பண்ணுங்க. இந்த சேனல் கூட ஸ்டேட்யூனா இருங்க. வந்துட்டோம். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க. We reached home. ஓகே, பாய். பேய் விரல் நினச்சிக்காதீங்க, இது என்னோட விரல்.